கேட்டிருக்கீங்க. நேசமணி என்னோடய பேர் தான். மகேஷுங்கிறது என் பொண்ணோட பேர், நேசமணிங்கிறது என்னோட பேர். நேசமணி மகேஷ். நாளைக்கு கேட்கலன்னா மறுபடியும் போய் இன்னொரு ஊசி போடணும். அநேகமாக கேட்டுன்னு தான் நினைக்கேன். வந்து நான் மெயினாக எதுக்காக போனேன்னா, சாதாரணமாக வீட்டில் இருந்தோம்னா நான்லாம் 2 வேளை மாத்திரை போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பேன். இப்போ வேலை கிடச்சதுனால வேலைக்கு போகணுமே, அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளுக்கு கையில் கருக்கு செலவுக்கெல்லாம் காசு வேணுங்கிறதுக்காக தான் சரிட்டு போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஊசியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஊசி போட்டேன். போட்டுட்டு வந்தாச்சு. உடம்பு சரியாயிடுச்சுன்னா நாளையிலேருந்து வேலைக்கு கூட போயிடலாம். வேலைக்கு போனால் சேலரி சம்பளம் கிடைக்கும்ல, அதுக்காக சரி நாளைக்கு உடம்பு சரி பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். எஸ் ஓகே. இருந்தாலும் பேச முடியல. சாதாரண டயத்தில் வந்து நல்லா வந்து பேசலாம் எதுனாலும், அந்த உடம்பு முடியாமல் இருக்கும்போது பேசும்போது மூச்சு வாங்குது. அதான் ஏதோ பேசுகிற அளவுக்கு பேசணும் அப்படின்ட்டு போட்டாச்சு. உண்மைக்குமே மூச்சு வாங்குது. அந்த சாதாரணமாக உடம்பு நல்லா இருக்கும்போது எவ்வளோ நாள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த உடம்புலனா கண்டினியூஸாக நடந்துங்க பேசும்போதே ரொம்ப மூச்சு வாங்குது, அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக நான் வயலில் வேலை பார்ப்பேன்ல, சாரி தோட்டத்தில் வேலை பார்க்குறப்ப லைவ் போடணுன்னு தான் நினப்பேன். ஆனால் என் கூட 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்களும் ஒத்துக்கணும் இல்லையா லைவ் போட. அதனால தான் சரி என்னால் போட முடியல. அதுவும் இல்லாமல் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற வீடியோஸ் கூட எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அந்த புல்லு வெட்டுறது, களை வெட்டுறது இதெல்லாம் எடுத்து எனக்கு போடணும் ரொம்ப தான் ஆசை. ஆனால் வந்து எடுக்க, இது எந்த ஊர், இது திருநெல்வேலி, எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் எடுக்க வந்து ஆள் இல்லை. ஒரு வாரமாக போயிட்டுருக்கேன். நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூல் லீவுனா வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். போயிட்டு நான் வேலை பார்க்குறது ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சால் வச்சு எடுத்து கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னோடய சேனலில் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக அது செய்கிறேன். எனக்கு அந்த பின்னாடி தோட்டத்துக்கு தான் வேலைக்கு போகும். இந்த வேலி போட்டிருக்குல்ல, இந்த வேலிக்கு அந்தன சைடு போகும். மழை தூரிகிட்ருக்கு, பனியாக இருக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த ஆவாரம்பூலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷு, அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போது. வாசலில் கூட இருக்க தான் செய்யுது. ஆவாரம்பூவில் வந்து நம்ம டீ போட்டு வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் கண்டினியூஸாக குடித்தா கூட சுகர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் ஈஸியாக வந்து காட்டில் கிடைக்கிறது. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சா வந்து அதை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ஆவாரம்பூவில் லைட்டாக இஞ்சோ ஏலக்காவோ ஏதோ ஒன்று தட்டி நம்ம போட்டு கஷாயம் மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா அது ஒன்றுமே செய்யாது, துவக்கவோ இது பண்ணவோ தெரியாது. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது இந்த கேன்சரு, இந்த சுகரு, இதுக்கெல்லாம் நிறைய விஷயத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 வாட்டி குடிச்சிருக்கேன். நான் அடிக்கடி குடிக்கிறது கிடையாது. 2 வாட்டி மட்டும்தான் குடிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளே ஆள் ஏற்கனவே ஒல்லியாக இருப்போம், அதனால் அதிகமாக குடிக்கலாமா என்னன்னு எனக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து திருநெல்வேலியில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆவாரம்பூ வந்து கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இது நிறைய இருக்குங்க. தலைக்கு கூட குளிக்கலாம், தலைக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். வெயில் டயத்தில் நல்லா தேய்ச்சி குளிக்க ரொம்ப நல்லது. அது இந்த கோடை காலத்தில் வெயிலில் வந்து ரொம்பவே குளிர்ச்சி. அதுக்கு வந்து தேய்ச்சி வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது போக அந்த அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து தேய்ச்சி வந்து குளிப்பாட்டுவாங்க. அதுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து இங்கே ஏகப்பட்ட செடி நெட்டுக்கும் ரோடு ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. உட்காந்தாச்சு. திருநெல்வேலியில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி தான் ஊர். திருநெல்வேலியில் எங்கேன்னு வந்து நம்ம லைவில் வந்து சொல்ல முடியாது. திருநெல்வேலி ஊர். திருநெல்வேலியில் நாங்கள் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம்.
7 பேர் லைவில் இருக்காங்க, 7 பேர்.